ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். இந்த சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்க, ஆனா திரும்ப ஏன் பழைய வாழ்க்கைக்கே போயிடுறீங்க? ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாட்டு கேட்டோம்னா, அந்த பாட்டு நம்மளுக்கு ஒரு 10 15 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு மெமரிஸை திரும்ப கொண்டு வந்துரும்ல. ஒரு ஒரு பாட்டை கேட்போம். அது சில பேருக்கு அவங்களோட ஸ்கூல் டேஸை ஞாபகப்படுத்திடும், சில பேருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, சில பேருக்கு அவங்களோட காலேஜ் டேஸு, சில பேருக்கு அவங்களோட எக்ஸை ஞாபகப்படுத்திடும், வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை ஞாபகப்படுத்திடும், வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சந்தோஷமான சம்பவத்தை ஞாபகப்படுத்திடும். ஸோ சம்பவங்கள் எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு பாட்டு கேட்டோம்னா அந்த பாட்டு 10 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மெமரியை கூட கொண்டு வருது. அது வெறும் அந்த ஞாபகத்தை மட்டும் கொண்டு வருது இல்லை, அந்த ஃபீலிங்கையும் சேர்த்து கொண்டு வரும். பார்த்துருக்கீங்களா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, இத்தனை நாள் அந்த ஃபீலிங் எங்கே இருந்துச்சு? சும்மா ஒரு மனுஷனோட வாழ்க்கை இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஒருத்தர் தானா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். அப்போது டீச்சர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா, இதுக்கு யாருக்கு பதில் தெரியும், தெரிஞ்சவங்க எந்திரிச்சு சொல்லுங்க அப்படின்னா, இவனுக்கு பதில் தெரியும், ஆனால் அது எந்திரிச்சு சொல்ல மாட்டான். ஏன்டா அப்படின்னா, அது அது எனக்கு கூச்சமாக இருக்குது, எனக்கு எனக்கு பயமாக இருக்குது, எல்லாரும் என்னையே பார்ப்பாங்க, அவன் எதை தப்பாக சொல்லிட்டேன்னா அப்புறம் அப்படின்னு 1008 உள்ள இருக்கும். ஸோ எனக்கு பயம் இருக்குது, எனக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு விட்டுருவான். சரி, சீனை கட் பண்ணிடுவான். அடுத்து காலேஜுக்கு போயிடுவான். காலேஜுக்கு போனால் அங்கே ஏதோ ஒரு செமஸ்டரோ சம்திங் ஏதோ நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டே போடா, நீ போய் பேசுறா, நீ போய் பேசுறா, உனக்கு தெரியும்ல, நீ போய் பேசுறா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கும் அந்த சப்ஜெக்டை பற்றி எல்லாம் தெரியும், ஆனால் போக மாட்டோம். அது ஏன்னா அது கூச்சமாக இருக்குடா, அது வேணாடா, ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லா பசங்களும் நம்மளே பார்ப்பாங்க, அது வேணாடா அப்படின்னு சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? சீனை கட் பண்ணி அவன் ஒரு இன்டர்வியூக்கு போகிறான். காலேஜ் எல்லாம் முடிச்சு இன்டர்வியூக்கு போகிறான்னு வச்சுக்கோமே. இன்டர்வியூக்கு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். அந்த உள்ளே போனோடனே அங்கே 3 4 பேர் கேள்வி கேட்குற இன்டர்வியூர்ஸ் இருக்காங்க. அந்த இடத்துல உள்ள ஒரு பயம் வந்துடும், ஒரு கூச்சம் வந்துடும். ஐயோ, இத்தனை பேர் இருக்காங்களே, ஐயோ அப்படின்னு ஒரு படபடப்பு அதெல்லாம் வந்துடும். இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனாலும் ஒரு அது அது ஒரு கூச்சம், அது ஒரு பயம், அது ஒரு அப்படி இருக்கும்ல. சரி, அதையும் கட் பண்ணிவிடுவோம். அவன் வேலைக்கும் சேர்ந்து ஆஃபீஸுக்கும் போயிட்டான், சூப்பராக வேலை பார்க்குறான். திடீர்னு பாஸ் கூப்பிட்டு, டே நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற, பேசாமல் அந்த அந்த டீமுக்கு உன்னே நான் லீடாக போட்டுறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. லீடா சார்? நானா? இல்லை வேணாம் சார், எனக்கு லீடெல்லாம் வேணாம், நான் இப்போ இருக்கிற ஜாப்பை அப்படி பார்க்குறேன், லீடெல்லாம் நான் ஆக்க வேண்டாம். ஏன்டா, உனக்கு என்ன டேலண்ட் இல்லையா? உன்னால அவங்களெல்லாம் கட்டி மேய்க்க முடியாதா? நீ தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறியே. அதெல்லாம் ஓகே சார், அது டீம் லீடு வேணாம் சார், அது எல்லாரும் வந்து நான் லீடு அப்படின்னு என்ன பார்ப்பாங்க, நான் வந்து 4 பேர்கிட்ட அது வேணாம் சார். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதில் என்னெல்லாம் மாறி இருக்குன்னா, ஸ்கூலும் மாறிடுச்சு. ஸ்கூலை தாண்டி அவன் காலேஜ் போயிட்டான், காலேஜை தாண்டி இன்டர்வியூக்கு போய் இன்டர்வியூவை தாண்டி ஆஃபீஸ்க்கும் வந்து ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வரைக்கும் வந்துட்டான். எல்லா காட்சிகளும் மாறிவிட்டன, ஒன்று மட்டும் மாறலை. ஐயோ வேணாம் சார், அது கூச்சமாக இருக்குது சார், அது ஒரு மாதிரி, ஐயோ இல்லை சார், டென்ஷனாக இருக்குது, பயமாக இருக்குது, படப்படப்பாக இருக்கு, இல்லை வேண்டாம், இல்லை 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 வேண்டாம். இது மட்டும் மாறவே இல்லை. பார்த்தீங்களா? ஸ்கூல்ல ஆரம்பிச்சு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வர வரைக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. உங்கள் மைண்டோட வேலை என்ன தெரியுமா? அது வந்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், இல்லை உங்களை துக்கமாக வச்சுக்கணும், இல்லை வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யணும். இப்படி அதுக்கு எந்த டார்கெட்டுமே கிடையாது உங்கள் மைண்டுக்கு. உங்கள் மைண்டுக்கு ஒரே ஒரு டார்கெட்டு தான். என்னன்னா, நீ எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறியோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. அதாவது புது மாற்றங்கள் வந்தால் நம்ம மைண்டு பயப்படுவோம், சேஞ்சை பார்த்தா நம்ம பயப்படுவோம், சேஞ்ச் பார்த்தா தான் பயப்படுவோம். அப்படிலாம் இல்லை, சேஞ்சை பார்த்தாலாம் மைண்டுக்கு பயம் கிடையாது. நீங்கள் உள்ளுக்குள்ள உங்களோட கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டர் மாறுற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. அதுதான் உங்கள் மைண்டுக்கு பயம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல, அவனுக்கு ஒரு கூச்சம், அவனுக்கு ஒரு பயம், ஒரு கூச்சம், அது எப்படி, ஐயோ இல்லை வேண்டாம், அந்த அதுதான் அவனோட கேரக்டர். ஸ்கூலு மாறிச்சு, காலேஜ் மாறிச்சு, ஆஃபீஸ் மாறிச்சு, எல்லாம் மாறிச்சு, ஆனால் அது மாறவே இல்லை. மைண்டோட வேலை அந்த உங்கள் அடையாளம் இருக்குல்ல, இல்லைங்க நான்லாம் கூச்சப்படுறவங்க, நான்லாம் கொஞ்சம் பயப்படுறவங்க, எனக்கெல்லாம் கொஞ்சம் இல்லைங்க, நான்லாம் அந்த மாதிரி தாங்க, இல்லைங்க அந்த நான் இந்த மாதிரி தான், நான்லாம் இப்படி தான், எனக்கு இப்படி தான், நான் இப்படி தான் அப்படின்னு அந்த நமக்குன்னு ஒரு அடையாளம் வச்சுருக்கோம்ல, அந்த அடையாளத்தை மட்டும் மாற்றக்கூடாது. மைண்டுக்கு அதுதான் வேணும், மைண்டு அதைத்தான் காப்பாத்துது.
உங்களை அது என்ன சொல்றது, மைண்ட் வந்து உங்களை வேற எந்த ஆங்கிள்லயும் அதை ப்ரொடெக்ட் பண்ணாது. அதுக்கு என்ன வேலைன்னா, எப்படியாவது உங்க அடையாளத்தை மாறாம பாத்துக்கிறது. உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல, இல்லைங்க இல்லைங்க கூச்சமா இருக்கு, இல்லைங்க பயமா இருக்கு, இல்லைங்க வேண்டாங்க, அதுதான் உன் அடையாளம். இதை மாற்றக்கூடாது. மைண்டுக்கு இது மட்டும்தான் வேணும். நீ உன் அடையாளத்தை மாற்றக்கூடாது. அப்படி நீ உன் அடையாளத்தை மாற்ற முற்பட்டேன்னா ஐயோ மைண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ மைண்டோட ஒரே வேலை உங்கள் அடையாளத்தை மாற்றாமல் அப்படியே உங்களை வச்சுக்கிறது, அவ்வளோதான். சரி ஓகே, மைண்டுக்கு வந்து என்னோட அடையாளத்தை மாற்றக்கூடாது, அதனால என்னப்பா அப்படின்னு நீங்கள் ரொம்ப சாதாரணமாக கேட்கலாம். ஆனால் அங்கே தான் இருக்கு முக்கியமான விஷயம். அதாவது மைண்ட் வந்து உங்கள் அடையாளத்தை மாற்ற விடக்கூடாதுன்னு இருக்கிறதுனால உங்களோட சாய்ஸஸையும் அதை தான் டிசைட் பண்ணும். லைஃப்பில் உங்களுக்கு இதுவான்னு வரும் பொழுது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கு எது லைஃப்பில் நல்லது நடக்கும்னு உங்கள் மைண்டு அப்படி யோசிக்காது. 2 சாய்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வருது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் வருது, ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு 2 3 முடிவு இருக்குது, இதில் எதடா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்களா. நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்கள் மைண்டு வந்து இதில் எது சரியான முடிவோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் மைண்டு எதை சூஸ் பண்ணுன்னா, இதில் எதை சூஸ் பண்ணனா இவன் அதே ஆளாக இருப்பான் அப்படின்னு தான் அது. அதாவது உங்கள் சாய்ஸை அதுதான் டிசைட் பண்ணுது. சரி ஓகே, என் சாய்ஸ் அது டிசைட் பண்ண என்ன இப்போ அப்படின்னா, இப்படி நம்ம தொடர்ந்து ஒரே விதமான சாய்ஸையே நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம்னா அதுதான் மெதுவாக நம்ம ஹேபிட்டாக மாறும். எது நம்ம ஹேபிட்டாக இருக்கோ அதுதான் நம்மளுடைய கேரக்டராக மாறும். எது நம்ம கேரக்டரோ, எது நம்ம அடையாளமோ, எது நம்ம ஐடென்டிட்டியோ அதுக்கு தகுந்தாறு போல தான் வாழ்க்கையில எல்லா விஷயமும் நடக்கும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு அடையாளம் இருக்கு, நல்லா ஹெல்த் கான்ஷியஸுங்க, நல்லா உடம்பு மேல அக்கறையா இருக்கிறவன் அப்படின்றது உங்களுடைய அடையாளமா இருக்குன்னா, இயற்கையிலேயே நீங்க எங்கேயாவது கடைக்கு போறீங்க, அங்க போறீங்க, அங்க ஏதோ கலர் கலரா வச்சிருக்கான், நீங்க எதை சாப்பிடலாம்னு யோசிக்கும் போது உங்க மைண்டு ஆட்டோமேட்டிக்லி எதை சூஸ் பண்ணுன்னா உங்க உடம்புக்கு எது நல்லதோ அதை தான் அது சூஸ் பண்ணுமே. இதே உங்களுக்கு அந்த கேரக்டர் இல்லை, உடம்பு மேலாம் அவ்வளோ அக்கறை செலுத்துறது இல்லை அப்படின்றதா உங்களுடைய அடையாளமா இருந்ததுன்னா நீங்க என்ன சாப்பிடலாம் அப்படிங்கும்போது அது இஷ்டத்துக்கு எதை வேணா சூஸ் பண்ணும். ஏன்னா அதுக்கு இப்போ அக்கறை இல்லை. மைண்டு வந்து இப்போ அதுக்கு இவன் வந்து உடம்ப பார்த்துக்கிறவன், அதனால இவனுக்கு கரெக்டானதை செலக்ட் பண்ணி கொடுக்கணும்ல அது யோசிக்காது. உனக்கு உடம்பு மேல அக்கறை இல்லை, எதை வேணா தின்னு, நாக்குக்கு ருசியா இருந்து எதை வேணா தின்னு அப்படிதான் மைண்டு சொல்லணும். ஆர் நான்லாம் ரொம்ப டிசிப்ளின் ஆளு, நல்லா ஹெல்த் கான்ஷியஸ், நான்லாம் வந்து காலங்காத்தால சீக்கிரம் எந்திரிக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்குலாம் அன்னைக்கு டேவே ஓடாது, இதுதான் உங்க அடையாளமா இருந்ததுன்னா நாளைக்கு காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு படுப்பீங்க. 5 மணிக்கு அலாரம் அடிச்சா டானே நீங்க எந்திரிச்சு உங்க வேலையை பார்ப்பீங்க. இதே இந்த காலையில எந்திரிக்கிறவங்களாம் நான் இல்லைங்க, நான்லாம் 7:30 8 மணிக்கு தாங்க எந்திரிப்பேன் அப்படிதான். அதுதான் உங்க அடையாளமா இருந்ததுன்னா, ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும், ஓகே நாளைக்கு காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிப்போம், இல்லை ஒரு வாக்கிங் போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து வெளியே போகலாம், ஒரு அவுட்டிங் போகலாம், ஏதோ சீக்கிரம் எந்திரிக்கணும், இனிமேல் நம்ம சீக்கிரம் எந்திரிக்கலாம்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம அலாரம் வைப்போம்ல, அடுத்த நாள் காலையில் அலாரம் அடிக்கும், ஆனால் நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க, அது ஸ்னூஸ் போட்டு விடுவீங்க. இந்த இன்னொரு 10 நிமிஷம், இந்த 10 நிமிஷம் சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளையிலேருந்து நான் கரெக்டாக பண்ணிடுவேன், ஓகேவா, நாளையிலேருந்து நான் டான் எந்திரிச்சிருவேன், ஓகேவா அப்படின்னு ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ உங்கள் அடையாளம், நீங்கள் உங்களை எதுன்னு நம்பிட்டு இருக்கீங்களோ அதைத்தான் உங்க மைண்டு அந்த அந்த அடையாளத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன சாய்ஸ் எடுக்கணுமோ அதைத்தான் உங்க மைண்டு எடுக்கும். இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களோட இந்த வாழ்க்கை இது ஒரு நாள்ல உருவானது கிடையாது. இந்த மாதிரி குட்டி 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 சாய்ஸா நீங்க எடுத்துட்டே வந்திருக்கீங்க. சின்ன குழந்தையில இருந்து ஒரு சாய்ஸையும் இப்படி எடுத்து 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 அந்த குட்டி 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 குட்டியா இருக்கிற ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் எல்லாம் சேர்ந்துதான் இப்போ உங்க வாழ்க்கை. உங்க வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா, மன நிறைவா இருக்கா, இல்ல துயரமா இருக்கா, இல்ல சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படிலாம் இருக்கா? இதுக்கு காரணம் ஏதோ வந்து அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, என் கர்மா சரியில்லை, என் விதி சரியில்லை, எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சரியா நடக்க மாட்டேங்குது, இப்படி எதுவுமே காரணம் கிடையாது. எது காரணம்னா நீங்க எடுக்கிற குட்டி 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 சாய்ஸ். அந்த சாய்ஸை எடுக்க வைக்கிறது உங்க மைண்டு. அந்த மைண்டுக்கு எது முக்கியம்னா, எது நல்லது, எது உருப்படுறதுக்கு வழி, அதெல்லாம் உங்க மைண்டுக்கு முக்கியம் கிடையாது. நீ யாருன்னு உன்னை நம்பிட்டு இருக்க, அதை மாத்தாம பாத்துக்க. நான்லாம் 7:30 8 மணிக்கு தாங்க எந்திரிப்பேன் அப்படிதான் உனக்குள்ள ஆழமா உள்ளுக்குள்ள அதான் அடையாளம்.
திடீர்னு நீ இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு நாளையில இருந்து காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஜாகிங் போகணும் அப்படிலாம் நீ நினைச்சாலாம் உன்னை மாத்திக்க முடியாது. ஏன்னா நீ எல்லாம் 7:30 8 மணிக்கு எந்திரிக்கிறவன் அப்படிங்கிறது தான் உங்க அடையாளம். உங்க மைண்டு அதை மாத்தாது. அதனால அதை சாய்ஸ் பண்ணும். போனை டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு ரெடி ஆகலாமா, இல்ல ஸ்னூஸ்ல போட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலாமா? இந்த 2 சாய்ஸ்ல உங்க மைண்ட் எந்த சாய்ஸை பிக் பண்ணும்? ஸ்னூஸ் போட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் தூங்குவோம், ஓகே 10 மினிட்ஸ் தூங்கலாம் ப்ளீஸ், அந்த சாய்ஸை தான் சூஸ் பண்ணும். 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு ஆப்ஷன் வரும், இப்போ எந்திரிக்கலாமா இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாமா, 2 ஆப்ஷன் வரும். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணும். ஸோ மைண்டு எதை சூஸ் பண்ணணும்னா, நான் யார் தெரியுமா, நான்லாம் 7:30 மணி 8 மணிக்கு தாங்க எந்திரிப்பேன், அதுதான் உன் அடையாளம். அப்போ அதை மீற விடாது உங்க மைண்டு. உங்க சாய்ஸஸ் அதை ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்கல்ல, அந்த மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் உங்க வாழ்க்கையை ஏற்படுத்துறது இல்லை. ஒரு அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், ஒரு விஷன் போர்டு, ஒரு கிராட்டிடியூட் சொல்றது, அதெல்லாம் யூஸ்ஃபுல், அதெல்லாம் ஜஸ்ட் டெக்னிக்ஸ். அது உங்க வாழ்க்கையை மாத்தாது. எது தெரியுமா உங்க வாழ்க்கையை மாத்தும்? இந்த அஃபர்மேஷன் சொல்றானே அவன் யாரு? இந்த நான் பணக்காரன் ஆக வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் விஷுவலைசேஷன் பண்ணினானே, அந்த செஞ்சவன் யாரு? ஏழையா பணக்காரனா? நான் என் வாழ்க்கையில் இது எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு நீ கிராட்டிடியூட் பண்றிய, நீ கிராட்டிடியூட் பண்றதுனால ஒன்றும் இல்லை, அந்த கிராட்டிடியூட் பண்றவன் இருக்கான்ல அவன் யாரு? அவனோட அடையாளம் என்ன? அதைத்தான் பிரபஞ்சம் பார்க்கும். அதனாலதான் நீங்க ஒரு அஃபர்மேஷனோ விஷுவலைசேஷன் இதெல்லாம் அப்படி பயிற்சி எல்லாம் செய்யும்போது, எனக்கு இது கிடைத்து விட்டது, எனக்கு அது சூப்பராக நடந்து விட்டது அப்படிலாம் செய்யும் பொழுது நல்லா தான் இருக்கும். அதை செய்யும் பொழுது நல்லா இருக்கும், விஷுவலைஸ் பண்ணி பார்க்க நல்லா இருக்கும், எல்லாம் உத்வேகமா இருக்கும், கண்டிப்பா நடந்துரும்டா அப்படியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷமா, அதுக்கப்புறம் அந்த பழைய அடையாளத்துக்கு நீங்க வந்துடுவீங்க. என்னடா எப்படா நடக்கும், ஐயோ என்னடா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, என்னடா ஏன்டா அது இப்போ இது நடக்கலைன்னா என்னடா ஆகும், அதுதான் உங்க அடையாளம். அங்க வந்துருவீங்க திரும்ப. அந்த பயிற்சி பண்ணும்போது மட்டும் அப்படி மாறிட்டு அது ஒரு 15 நிமிஷம் திரும்ப பழைய அடையாளத்துக்கு வந்துடும். பிரபஞ்சம் உங்க அடையாளம் எதுவோ அதவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இப்போ அடையாளத்தை மாத்தணும். அடையாளத்தை எப்படி மாத்துறது? நம்மளோட ஐடென்டிட்டியை மாத்தணும். உள்ளுக்குள்ள ஐடென்டிட்டி இருக்கு. என்னன்னா நான் ஏழை, எனக்கு எதுவுமே சரியா நடக்காது, ஒரு இந்த மாதிரி நிறைய உள்ள, இதுதான் நம்பிக்கை, இதுதான் ஐடென்டிட்டி, இதுதான் நம்ம கேரக்டர், அப்படிதான் இருக்கோம் நம்ம. அதை மாத்தாம எதுவும் வேலைக்கு ஆகாது. சரி அதை எப்படி மாத்துறது அப்படின்னா, இப்ப நான் அதுக்காக உங்களுக்கு மறுபடியும் ஒரு அஃபர்மேஷன்லாம் சொல்ல போறது இல்லை. நான் பணக்காரன் அப்படின்னு சொல்றதுனால ஒன்றும் ஆக போறது கிடையாது. அது ஐடென்டிட்டியை மாத்தாது. அது அந்த அஃபர்மேஷனை சொல்ற கொஞ்ச நேரத்துக்கு தான் அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க திரும்ப பழைய ஐடென்டிட்டிக்கு வந்துருவீங்க. ஸோ அப்ப நான் வேற என்ன பயிற்சி உங்களுக்கு சொல்றேன்னா, சின்னதா ஒரு அப்சர்வேஷன் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா, இப்போ இருந்து நீங்க தூங்க போற வரைக்கும் ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ள கவனிக்க ஆரம்பிங்க. என்னன்னா, நீங்க பாட்டுக்கு அன்றாடம் உங்க வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ், இந்த நான், என்னால, எனக்கு, என்னோடது அப்படின்லாம் 4-5 வார்த்தையை சொல்லும். இந்த நான் அப்படிங்கிற சென்டென்ஸ் எப்பெல்லாம் உள்ளுக்குள்ள பேசுதோ அதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சும்மா நம்ம டிவி பார்த்துட்டு இருப்போம், ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம்ல சும்மா ரீல்ஸ் பார்க்குறோம். அந்த ரீல்ஸ்ல எவனோ ஒருத்தன் ஏதோ பண்றான், சூப்பரா இருந்துச்சுல அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். சூப்பரா இருந்துச்சுல, என்னாலலாம் இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் அங்க வந்திருக்கும். அங்க ஒரு காதலர் ஜோடியை பார்க்குறோம், நமக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்குமா? அந்த எனக்கு, என்னால, நான்லாம் இப்படிதான்ப்பா, எனக்கெல்லாம் அடிக்கடி கோவம் வரும்பா, என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியாதுப்பா, நான்லாம் அந்த மாதிரி, இந்த மாதிரிலாம் நான் இல்லப்பா, ஸோ நான் இந்த மாதிரி இல்லை, என்னால் இதெல்லாம் முடியாது, எனக்கு இப்படித்தான், நமக்கு இது இப்படின்னு இது ஃப்ரீக்வெண்டா உங்களுக்குள்ள நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நான், எனது, எனக்கு, என்னால இப்படின்னு நீங்க 108 தடவை சொல்லினே இருக்கிறீங்க நாள் முழுக்க. அதுதான் உங்க அடையாளத்தை ஃபார்ம் பண்ணுது. உங்க அடையாளத்தை அப்படி ஒரு நாள் எல்லாம் மாற்ற முடியாது. முதல்ல இதை அப்சர்வ் பண்ணணும். நீங்க சொல்றதெல்லாம் ஒரு நாள் முழுக்க அங்கங்க சொல்லிட்டே இருப்பீங்க. பஸ்ல போறீங்கல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல நிற்போம், இப்போ பஸ் வரும்ல, அதாவது அங்க ஒரு நம்பிக்கை இருக்கும்,
நம்மளுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா, நமக்கு இப்போ நமக்கு லக்கே இருக்காது, நம்ம நின்றுட்டு தான் போகணும், இப்படிலாம் நான் பேசிக்கணும் தெரியுமா உள்ளுக்குள்ள. அந்த எனக்கு இப்படிதான் நடக்கும். நான் பார்த்துருக்கேன், நிறைய தடவை பார்த்துருக்கேன். எனக்கெல்லாம் செட்டே ஆகாது, எனக்கெல்லாம் இது நடக்காது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நான் இப்படி இந்த எனக்கு இப்படி நான் பயங்கரம் பேசுமே. அந்த நான் பேசி 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 அதுதான் உங்க அடையாளம், அதுதான் நான் அப்படின்னு உங்களுக்கு ஆயிருக்கும். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, குழந்தையிலிருந்து வந்திருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஸ்கூல்ல ஐயோ இல்லைங்க, நான்லாம் கூச்ச சுபாவம், எனக்கெல்லாம் 4 பேருக்கு முன்னாடி பேச வராதுன்னு ஸ்கூல்ல ஆரம்பிச்ச அந்த நான் டீம் லீட் ஆகுடான்னு, ஐயோ டீம்ல 4 பேரை வச்சு மெயின்டைன் பண்ணுவோம், நான்லாம் அந்த அங்க வரைக்கும் அந்த நான் பில்டப் ஆயிட்டே வருது. சாகர வரைக்கும் அது பில்டப் ஆயிட்டே போகும். பிரபஞ்சம் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காது. நீங்க யாரா உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்களோ அந்த அடையாளத்துக்கு என்ன வாழ்க்கையோ அந்த வாழ்க்கையை தான் பிரபஞ்சம் கொடுக்கும். இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய பேர் இந்த கான்செப்ட் பக்கமே வர்றது கிடையாது. எல்லாரும் எனக்கு இது வேணும், ஓ அஃபர்மேஷன் சொன்னா கிடைச்சிருமா, விஷுவலைசேஷன் கிடைத்து விட்டதுன்னு அது கிடைச்சிருமா, உட்காந்து நல்ல ஸ்கிரிப்டிங் மாதிரி எழுதுனா, எனக்கு அப்படியே ஜர்னல் எழுதுனா கிடைச்சிருமா, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதெல்லாத்தையும் போட்டோ எடுத்து செவுத்துல மாட்டிடணும், விஷன் போர்டு. தினமும் அதையே பார்க்கணும், தினமும் அதை பத்தி யோசிக்கணும். இது எல்லாமே உண்மைதான். இது எல்லாமே மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ். எதுக்கான டெக்னிக், எதுக்கான மெத்தட்ஸ்னா, நீ ஆசைப்படுறத பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கறதுக்கு இல்ல, உன்னோட அடையாளத்தை மாத்திக்கிறதுக்கு. உன்னோட அடையாளத்தை நான்லாம் கூச்சங்க, நமக்கெல்லாம் செட் ஆகாதுங்க, என்னாலெல்லாம் முடியாதுங்க, இப்படி சொல்லிட்டே இருக்கியே உன் அடையாளத்தை. இதை மாத்தணும், இந்த என்னால முடியும் அந்த அடையாளத்தை மாத்தணும். அந்த அடையாளம் எதுவோ அதற்கு ப்ரொபோர்ஷனேட்டா தான் உங்களோட லைஃப் சக்சஸும் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் உங்களே நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. எத்தனை தடவை நாம நம்மளே அடையாளப்படுத்திக்கிறோம். ஒரு சந்தர்ப்பமும் சொல்லி நடக்கும்போதோ, ஒருத்தரை பார்க்கும் பொழுதோ, ஒருத்திட்ட பேசும் பொழுதோ, ஒரு விஷயத்தை கவனிக்கும் பொழுதோ, இல்லை ஏதாவது திங்க் பண்ணிருக்கும் போதோ, இதுல நான்லாம் இப்படித்தான், எனக்கெல்லாம் இப்படித்தான், இந்த மாதிரி உங்களையும் நீங்க எப்பெல்லாம் இப்படி அடையாளப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க எதையும் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. அதாவது நான் பாசிட்டிவா தான் யோசிக்கணும், நான் நெகட்டிவா யோசிக்க கூடாது, நான் பாசிட்டிவா தான் பேசணும், நான் இப்படிதான் இருக்கும். நீங்க உங்களை எதையும் மாத்திக்க முயற்சி பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்களை கவனிக்க ஆரம்பிங்க போதும். நீங்க ஜஸ்ட் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சாலே, பாத்தியா நான் இப்படிதான் என்ன அடையாளப்படுத்திக்கிறேன், பத்தியா நான் என்ன இப்படிதான் அடையாளப்படுத்திக்கிறேன், பத்தியா 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 இப்படிதான் யோசிக்கிறேன், பத்தியா அப்படின்னு நீங்க அப்பப்போ உங்களை நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஜஸ்ட் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சீங்கனாலே போதும். அதுவே மெதுவா உங்களை கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கும். நான் ஏன் இப்படி சொல்லிக்கிறேன்னு உங்களையே கேட்க வச்சு, நான் எப்படி இருக்கணும் தெரியுமான்னு உங்களையே யோசிக்க வச்சு, அப்படியே மெதுவா உங்களே அப்படியே மாற்றும். ஒரு மனுஷன் அவன் பேசுற வார்த்தைகள்னால மாற ஆரம்பிக்க மாட்டான், அவன் கவனிக்க ஆரம்பிக்கிற அந்த விஷயங்கள்னால மாற ஆரம்பிப்பான். ஸோ நீங்க உங்க அடையாளத்தை மாத்திக்கணும்னா உடனே அதை எதை மாத்துறதுக்குலாம் பயங்கரமா முயற்சி பண்ணாதீங்க. ஜஸ்ட் கவனிங்க உங்க அடையாளத்தை. இதுதான், இப்படிதான் நான் என்னை அடையாளப்படுத்திக்கிறேன். வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சூழ்நிலையிலும் நான் என்னை இப்படித்தான் அடையாளப்படுத்திக்கிறேன்னு நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விஷயம் மாற ஆரம்பிக்கும். ஸோ உங்களே அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. இந்த நானுன்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸு, என்னால அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸு, எனக்கெல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸு, இது மாதிரிலாம் எப்பெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிறீங்க அப்படின்னு அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சா அந்த சென்டென்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அந்த சென்டென்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சதுன்னா நீங்க எடுக்கிற அந்த சாய்ஸஸ், அந்த முடிவுகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சதுன்னா உங்களோட ஹேபிட் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். உங்க ஹேபிட் மாற ஆரம்பிச்சா உங்க அடையாளம் மாற ஆரம்பிக்கும். உங்க அடையாளம் மாற ஆரம்பிச்ச உடனே உங்க ரியாலிட்டியே மாற ஆரம்பித்து விடும். ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு முன்னாடி உங்களை பத்தியே நீங்க உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருக்கிற கதையை முதல்ல மாத்துங்க. அந்த கதையை மாத்தாம இங்க வெளியில எந்த கதையும் மாறாது. ஸோ உங்களே அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. சும்மா ஒரு 2-3 நாள் உங்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆஹான்னு உங்களுக்கு ஒன்று புலப்பட ஆரம்பிச்சிடும். அப்படியே உங்க லைஃப்பை நீங்க மாத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, லைக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நான் ஃபாலோ இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். இப்போ இந்த வீடியோல இந்த விஷயத்த பார்த்தோம். இன்னும் இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளே மாற்றிக்கொள்வது, நம்ம ரியாலிட்டி எப்படி மாத்துறது, இன்னும் ரொம்ப நுட்பமான டெக்னிக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, இதை பற்றியெல்லாம் நம்ம சேனல்ல எவ்ரி வீக் நடக்கிற ஃப்ரீ ஜூம் மீட்டிங்ல நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் நடக்கிற ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கம்யூனிட்டி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் ஃப்ரீயாக ஜூம் மீட்டிங் நடக்குதோ அப்போல்லாம் மெசேஜ் வரும். ஜஸ்ட் ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் அப்படி ஃப்ரீயாக இருக்கும்போது வந்துட்டு போனீங்கன்னா அந்த ஜூம் மீட்டிங்கில் நம்ம இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசுவோம். ஓகே, உங்களை நான் ஜூம் மீட்டிங்கில் சந்திக்கிறேன். பாய், ஹாவ் அ நைஸ் டே.